இந்த ஃப்ளேவர் பீட்சா மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. நம்ம மந்த்லி பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் இந்த மந்த் நம்ம 2 தடவை பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிளாசிக் பீட்சா தான். வெறும் 49 ருபீஸ் தான். நல்லா வந்து சாஸ் போட்டு சீஸ் போட்டு கொடுப்பாங்க. இதில் வந்து சீசனிங் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஸோ செம்மையாக இருந்துச்சு. சட்டிலான ஒரு டேஸ்ட்டு தான் இந்த கிளாசிக் பீட்சா. நாங்கள் 2 வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 49 ரூபா தான். ஸோ அதனால் 2 வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து நாங்கள் சீசனிங் போட்டு சாப்பிட்டோம், இன்னொன்று வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கார்ன் பீட்சா, என்னோடய ஃபேவரட் கார்ன் பீட்சா. சூப்பராகவே இருக்கும். அதில் நம்ம சீசனிங்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் டாமினோஸாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. செம்ம சூடாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன ஐட்டமே இந்த ஆனியன் பீட்சா தான். தயவு செய்து இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாதீங்க. ஏதோ கடமை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஆனியன்லாம் நல்லா மொத்தையாக நல்லா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. பட் வந்து ஆனியன் பிடிக்கிறவங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்து வெறும் ஆனியன் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் நான் சீசனிங்லாம் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேவரட்டான கார்லிக் ப்ரெட் தான் வாங்கியிருந்தேன். கார்லிக் ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்கும். நான் டிப் எல்லாமே வாங்கி சாப்பிடுவேன். ஸோ நல்லா சீசனிங் வந்து நான் வெறும் அந்த ஆர்கானோ தான் போட்டுப்பேன். ஆல்ரெடி சீசனிங் போட்டிருப்பாங்க. நான் அதுக்கு மேலே ஆர்கானோ போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. கார்லிக் ப்ரெட்டும் நாங்கள் 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு டோட்டலாக வந்து பில் வந்து பார்த்திங்கன்னா 515 ருபீஸ் வந்துச்சு. கூப்பன் போய் எனக்கு வந்து 408 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ இந்த லைக் பண்ணுங்க. பாய்.